சிவகார்த்திகேயனை தவிர ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் வேறு லெவலில் இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நடிக்கக்கூடிய நடிகர்கள் ஜென்யூனாக ஃபீல் ஆச்சுன்னா, நான் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவ்லாம் கிடையாது, பட் ஜென்யூனாக ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு we are all one ஃபேமிலிங்க. நம்ம ஒருத்தருக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம்னா எப்படி சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஜென்யூனாக ஃபீல் ஆச்சு. நான் அதை வந்துட்டு ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சிவகார்த்திகேயன் அவரை பற்றி போட்டேன்னா. அண்ட் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. எல்லா நடிகர்களுமே இப்போ ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவர் கவின் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் ஸ்டாரில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பார், பிளடி பக்கரில் வேறு மாதிரி. முயற்சிகள், போராட்டங்கள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதில் அன்டவுட்டட்லி எல்லாருமே அந்த ரேஸில் ஓடிட்டு தான் இருக்காங்க. அது அந்த டைம் வரும்போது ஒரு சில பேர் கிளிக் ஆகுது, ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ரேஸ்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க, திருப்பி முன்னாடி வருவாங்க. ஸோ அதான் அது ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்களே, தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். ஸோ இப்படி இவர் மட்டும்தான், இவருக்கு அடுத்து இவர் மட்டும்தான் யாரையுமே பிரிக்கவே முடியாது. ஆல் த ஆக்டர்ஸ் ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். எல்லோரும் தான் பண்ணுற சினிமாவுக்கும் அந்த படத்துக்கும் ரொம்ப நேர்த்தியாக இருக்காங்கன்னு தான் நம்புகிறேன்.